கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை சாப்பிடவே நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 4-5 உருளைக்கிழங்கு தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 4-5 இடித்த பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு எண்ணெயிலே 1 மினிட் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது சாட்டே ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 1 to 2 மினிட் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன், இதை ஆட் பண்ணி பாருங்கள். என்னென்னா 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. இந்த கடலை மாவு நீங்கள் ஆட் பண்ணுறதுனால இந்த பொட்டேட்டோ நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். ஸோ இதை மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 2 to 5 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு வெல்கம் டு ஸ்ரீஸ் வேர்ல்ட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.